வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவுகள் தெரிவித்திருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக தொண்டர்கள் தலைவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் சரியான தலைவர் இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பதவியிற்கான தகுதியை இழந்துவிட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதிகளில் கூட வெற்றியடையாத முறை இந்த முறைதான் நடைபெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது மட்டுமல்ல, பல்வேறு தொகுதிகளில் அதாவது 17 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்று அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் சட்டமன்ற தேர்தல் இதே நிலைமை எதிர்கொண்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பாஜக தட்டிச் செல்லும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும். அதாவது புரியுதபடி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மக்களவைத் தேர்தலில் ஒரு தொகுதி என்றால் 6 சட்டமன்ற தொகுதிகளை உட்கொண்டதுதான் ஒரு மக்களவைத் தேர்தல். இந்த மக்களவைத் தேர்தலில் 17 இடங்களில் 2வது இடத்தை தக்க வைத்தது பாஜக. அப்படி பார்த்தால் பாஜகவை விட அதிமுக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் 3வது இடத்தில் இருக்கிறது. இது தனித்து அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் இதே நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக எதிர்க்கட்சியாக பாஜக வரக்கூடும். அதிமுக ஒன்றும் இல்லாத தமிழக மக்கள் வெறுப்புடன் மீண்டும் களத்தில் இறங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படும். அப்பொழுது தலைவரை மாற்றினால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஆனால் தற்பொழுது தொண்டர்கள் அனைவரும் எடப்பாடியை மாற்றுங்கள், எடப்பாடி பழனிசாமியை மாற்றுங்கள் என்று கூறி வருகின்ற செய்திகள் அதிமுகவின் தலைமைக்கு சென்றுவிட்டது. முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் செங்கோட்டையன் வீட்டிற்கே சென்று விட்டார்கள். இனி செங்கோட்டையன் அவர்கள்தான் தலைமை ஏற்க வேண்டும் என்றும் கூறி வருகிறார்கள். இது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை பழிதீர்க்கும் விதமாக அமையவில்லை. மாறாக அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தான் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்கள் கூறி வருகிறார்கள். உங்களது பிரச்சனையை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள். நான் பெரியவன், நீ பெரியவன் என்ற பாகுபாடு அதிமுகவில் வேண்டாம். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அப்படி ஒன்றும் அதிமுகவை வளர்க்கவில்லை. முதலில் மக்கள் மத்தியில் அதிமுகவின் செல்வாக்கு பரவ வேண்டும். அதற்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அல்லது சிறந்த தலைவன் தலைமையில் இருக்க வேண்டும் என்ற கொள்கைகளை தற்பொழுது மீண்டும் தலைமைக்கு புரிய வைக்கும் விதமாக தொண்டர்கள் அதிமுகவின் அலுவலகத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தளவிற்கு 2026 சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான சட்டமன்ற தேர்தல். மீண்டும் திமுகவிற்கு இது வாய்ப்பாக அமைந்துவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகள் திமுக தான் ஆட்சியில் அமரும். இது அதிமுகவிற்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும்.